தமிழ்நாட்டின் பழமை வாய்ந்த பட்டணங்கள்ல ஒன்றான கரூர் கலாச்சாரமும் நிறைந்த மரபுக்கு பெயர் பெற்றது. கரூருடைய பெயர் வாஞ்சி, ஆடிப்பூரம், கருவைப்பட்டினம், சேரமா நகரம் மற்றும் கரூரா அப்படின்னு பல வகையில குறிப்பிடப்படுது. கரூருக்கு அருகாமையில் இருக்கிற 6 நாட்டார் மலை கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கு. காவேரி, அமராவதி மற்றும் நொய்யல் உள்ளிட்ட பல நதிகள் இந்த மாவட்டத்துல பாய்ந்து ஓடுது. அகழ்வாராய்ச்சியின் போது ரோமானிய நாணயங்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சங்க காலத்துல புழக்கத்துல இருந்த ரோமானிய காசுகள் கரூர்ல மட்டும்தான் அதிகமா இருக்காம். கரூர் மாவட்டத்தில் இருக்கிற புகழூர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய காகித ஆலையா இருக்கு. கொசுவலை தயாரிக்கிற மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம். கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் கொசுவலை தயாரிக்கிற உற்பத்தியில ஈடுபட்டிருக்காங்க கரூர் மக்கள். விவசாயம், தொழில், ஜவுளி இந்த மூணுமே ஒருங்கிணைந்த மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தோகை மலையில கிடைக்கிற வண்ண பளிங்கு கற்கள் உலக அளவுல புகழ் பெற்றது. அரவக்குறிச்சி பகுதியில விவசாய பெருங்குடி மக்களால அதிக அளவுல முருங்கை மரங்கள் பயிரிடப்படுது. இங்க விளையிற முருங்கை காய்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. கடவூர் மலைப்பகுதியில் இருக்கிற பூஞ்சோலை கிராமத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற பொன்னணி ஆறு அணைக்கட்டு சுற்றுலா தலம்னு சொல்றாங்க. இந்த அணை செம்மலையின் அடிவாரத்துல கட்டப்பட்டிருக்கு.